ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். வணக்கம். நான் ஃபயாஸ். இன்றைக்கி நம்மளோட ரெண்டாவது வகுப்பு. இதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் செய்யப்படுது. ரெண்டாவது வகுப்பு. இனி அடுத்த வகுப்பு உண்மையாக ப்ரைவேட்டாக்கப்படும். தேவையானாக்களுக்கு லிங்க் வழங்கப்படும். என்னென்னு சொன்னால், இன்றைய ரெண்டாவது வகுப்பும் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங்காக தான் போடப்பட போகுது. அதோட சேர்த்து என்னடாடா, அதோட சேர்த்து இந்த 27 பேஜுக்கு மீதி தேற்றம் நடக்க போகுது. அதுக்கு வேண்டாலும் நீங்கள் வரலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னடா, போன கிளாஸில் நம்ம கப்பிகள்ற இயக்கம் பற்றி பார்த்தோம். கப்பிக்கு எப்படி ஆறுமுடுகள் குறிக்கிறது, என்ன மாதிரி கேள்விகள் வரும், எங்கே விசை குறிக்கிறது, இந்த விஷயங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் அதுலேயும் ஒரு 3 கேள்வி பார்த்தோம். சேனலில் அந்த ஒரு குறிப்பிட்ட பேசிக் கேள்வி தவிர மற்ற ரெண்டாவதாக செஞ்ச கேள்வியை நான் உங்களுக்கு குரூப்பில் இந்த சேனலில் போட்டிருக்கேன். சரியா பிள்ளைகள்? அடுத்தது இந்த கடைசி கிளாஸ் தானே இது, அதாவது கடைசி கிளாஸ் இல்லை, ரெண்டாவது வகுப்பு. இது ஃப்ரீ கிளாஸ். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ப்ரைவேட் ஆக்கப்படும். நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த லிங்க் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். சரி, அதில் பேமெண்ட் விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் பார்த்து அதை முடிவெடுத்துக்கலுங்க. ரைட். இப்போ கப்பிகளில் இன்னொரு கேள்வி ஒன்று வருது. இந்த கேள்வியை நான் சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். சேனலோட லிங்க் உங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய்த்து ஜாயின் ஆகி பாருங்கள். சரி, சரி பிள்ளைகள், வகுப்புக்கு போவோம், பாடத்துக்கு போவோம். நிறைய கதைக்க தேவையில்லை. கேள்வி என்னென்னா, அந்த படம் பாருங்கள். அந்த கேள்வி என்னென்றால், உருவில் காட்டியவாறு ஒப்பமான சாய்தளத்தில் நடுப்புள்ளியின் மீது ஸ்மால் m திணிவுடைய துணிக்கை P வைக்கப்பட்டு, பீன்ற துணிக்கை இதான், பீன்ற துணிக்கை. இவர் தான் பீன்ற துணிக்கை, இவர் திணிவு m ஆமா. ரைட், திணிவு m, பீன்ற துணிக்கை திணிவு m. சரி, ரைட். வைக்கப்பட்டு நீலா இலை மூலம் தொடுத்து 2m திணிவுடைய Q எனும் கப்பியினூடு இதில் திணிவு 2m. ரைட், இருக்கட்டும். கப்பியினூடு சென்று மறுமுனையில் km திணிவுடைய கேபிட்டல் R எனும் துணிக்கை இணை கட்டப்பட்டு ஒப்பமான கிடைத்தளத்தில் உள்ளது. இதெல்லாம் ஒப்பமான கிடைத்தளம், எல்லாமே ஒப்பமான கிடைத்தளம். சாய்தளமும் ஒப்பமான சாய்தளம், இதுவும் ஒப்பமான நிலைத்தது. சாய்தளம் இயங்கவும் இல்லை, இந்த தரையும் இயங்கலை, எல்லாம் நிலைத்தது. இப்போ இயங்க போகிறது யார் என்றால், இந்த கப்பிகளும் இந்த துணிக்கைகளும் தான் இயங்க போகுது. சரி, பார்ப்போம். கேள்வி என்னென்றால், சாய்தளத்தின் நீளம் 2a ஆகவும், சாய்தளத்தின் நீளம் என்ன 2a ஆகவும், சாய்தளம் கிடையுடன் அமைக்கும் கோணம் π/6, கோணம் என்ன π/6 ஆகவும் உள்ளது. துணிக்கை P ஆனது சாய்தள உச்சியை அடைய எடுக்கும் நேரம். சரியா, நடுப்புள்ளியில் இருக்கார். மொத்த தூரம் 2a ஆம். இவர் இங்க வாரத்துக்கு எடுக்கிற டைம். சரியா, நடுப்புள்ளியில் இருக்கார். சரியா, நடுப்புள்ளியில் இவர் a தூரம், இவரும் a தூரம், மொத்தம் 2a. ரைட். இவர் இங்கிருந்து இங்கே வாரத்துக்கான டைம் தான் கேள்வி. சரி, பார்ப்போம். அந்த டைமை தந்திருக்காங்க. டைம் கேள்வியில் டைமை தந்திருக்காங்க. இந்த பாருங்க, அந்த டைம் எழுதுறேன். அந்த குரூப்பில் போட்டிருக்கேன்டா, சேனலில் போட்டிருக்கேன், போய் பாரு. சரி, a × g 4. இதுதான் அந்த நேரம். அதாவது இவர் இங்கிருந்து இங்கே போகிறதுக்கான நேரம் தந்து கிடக்கு.
ரைட், இவ்வளவுதான் தரவு சந்துகளை. கேள்வி என்னன்னா கேயின் பெருமானத்தை காண்டம். யார பெருமானம்? கேயின் பெருமானம். சரி, கேள்விக்கு போவோம். கேள்வியில் முதலாவது நான் சொல்லியிருக்கேன், கப்பி ஆப்பு கப்பிகள் வந்தால் முதலாவது விசை வரைபடம் அதை தெளிவாக குறிச்சிடணும். விசை வரைபடத்தை தெளிவாக குறிக்கணும். அப்போ நம்ம குறிக்க போகிறோம். பாருங்க, இவர் 2 mg, சரியாடா? இவர் 2 mg தீர்வு சாப்பிடும். இவர் kmg தாக்க போது. ரைட், இவரில் இதை நான் அழிக்கிறேன். 2 போகிறோம். இவரில் mg தாக்க போது. எல்லாம் லேசான இலை, நீளா இலை அப்படியோ வைத்து இதுலையும் டீ தாக்கும். எங்கிற பொருளில் இதுலையும் டீ தாக்கும். எங்கிற துணிக்கைக்கு அது உணர்ற மாதிரி விசைய குறிடா. இது டீ தாக்கும். சரி, குறிச்சாச்சு. இப்போ எல்லாம் குறிச்சாச்சு தானே? விசை குறிச்சாச்சு, விசை வரைபடம். சரி, இப்போ ஆறுமுடுகள் குறிக்கணும். ஆறுமுடுகள். ரைட், அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு பார். நான் இங்கிருந்து நல்லா இங்கிருந்து ஓலோத்தையும் எக்ஸ் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? எக்ஸ். அப்படி எடுத்தோம். அதே ஏன் நிலைத்த புள்ளியா? நிலைத்த புள்ளியிலிருந்து எடுக்கிறேன். கவனம். ஓலோத்தையும் இந்த ஓலோ தூரத்தையும் நான் என்ன y என்று எடுக்கிறேன். y ஒரு இந்த நிலைத்த புள்ளியிலிருந்து நிலைத்த புள்ளியிலிருந்து உலோகத்தையும் நான் z என்று எடுக்கிறேன். z. சரியா? இருக்கட்டும். முதல்ல இந்த ஆர்முடுகளுக்குரிய தொடர்பு எடுக்கணும்டா. ரைட், அப்போ இவர் ஆர்முடுகள் உண்மையா நான் குறித்த இடப்பெயர்ச்சியின் படி இது எக்ஸ் டபுள் டாட் இப்படி தான் வரப்போகுது. எக்ஸ் டபுள் டாட் இப்படி வரப்போகுது. சரியா? எக்ஸ் டபுள் டாட் இப்படி வரப்போகுது. இவர் y டபுள் டாட் இந்த திசையில் குறிக்கும். y டபுள் டாட். ஆனால் உண்மையாக இது ரெண்டும் இங்கே தான் இயங்க போகுது. ஆனால் நம்ம இடப்பெயர்ச்சி குறிக்கக்குள்ள நான் உனக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? நிலைத்த புள்ளியிலேருந்து குறி. அப்போ அது சார்பான ஆர்முடுகள் தான் வரும். ரைட், இவர் ஆர்முடுகள் கீழ் நோக்கி என்னடா? செட் டபுள் டாட். இருக்கட்டும். சரி, இருக்கட்டும். இப்போ நான் இந்த XY செட்டில் ஒரு தொடர்பு ஒன்று எழுதப்படுறேன். XY செட்டில் ஒரு தொடர்பு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 செட். விளங்குதா? 2 இந்த ஒரு இலை, இந்த ஒரு இலை, 2 செட் சமன் என்ன? இலையின் நீளம். வகையிடப்புறம் வகையிட்டால் டி குறித்து நேரம் குறித்து வகையிடப்புறம் y டாட் x டாட் ப்ளஸ் y டாட் 2 செட் டாட் ஒரு தரம் டி குறித்து வகையிட்டால் இலையின் நீளம் மாறிலி, அதையும் வகையிட்டா 0. மாறிலியை வகையிட்டா 0. திரும்ப வகையிடுவோம். டி குறித்து எக்ஸ் டபுள் டாட் ப்ளஸ் ஒய் டபுள் டாட் 2 செட் டபுள் டாட் 0. இப்போ நம்மளுக்கு ஒரு தொடர்பு இதில் வந்துட்டு. ரைட், இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், இவரை எஃப்ன்னு எடுத்தால் y எப்படி வருவார், z எப்படி வருவார்ன்றது இந்த குறிக்கணும். வேணும்னால் நான் முதலாவது இந்த செட் டபுள் டாட் இவரை நான் ஒரு எஃப்ன்னு குறிக்கிறேன். யார்? செட். இல்லாட்டி அது சார்பாகவும் உடைக்கலாம். செட் டபுள் டாட் ஆர்முடன் எடுத்து y டபுள் டாட் ஆர்முடன் எடுத்து எக்ஸ் டபுள் டாட் ஆர்முடன் எடுத்து அப்படியே அந்த ஆர்முடுகளிலே வேறையாக குறிக்காமல் அந்த ஆர்முடுகளிலே போகவும் மேலும். அப்போ நம்ம அதில் கூட போவோமா? அப்படி ஒரு கேள்வி ஒன்று செய்வோமே. ரைட், பாப்போம். இப்போ நான் துணிக்கைகள இயக்கத்துக்குரிய இயக்க சமன்பாடு பாவிக்க போகிறேன். கவனி, முதலாவது நான் யாருக்கு பீன்ற துணிக்கை
பீன்ற துணிக்கைக்கு மேல் நோக்கி இந்த திசையில் எஃப் சமன் எல்லாருக்கும் எஃப் சமன் எம்ஏ தான் பாதிக்கப்படும். எல்லாருக்கும் எஃப் சமன் எம்ஏ எம்ஜி ஜாவன் இதில் பார்க்கணும். மேல் நோக்கி டீ தாக்குது, நான் எடுக்கிற திசையிலேயே டீ தாக்குது. எம்ஜி சைன் 5/6 நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில். இந்த எம்ஜி சைன் 5/6 எப்படி வருதுன்னா நீ எத்தனையோ கணக்கு ஃபிசிக்ஸில் செஞ்சிருப்பானே சாய்தளத்தில் இயக்கத்தில். அப்போ இந்த கோணம் 5/6 இருந்தால் மினிமம் எம்ஜி இருந்தால் நீ திரிச்ச ஒரு சாய்தளத்தின் வழியே எம்ஜி சைன் இந்த கோணம் இது உனக்கு தெரியும் எம்ஜி சைன் 5/6. அப்போ நான் அதை போடுறேன். அந்த திசையில் விசைகள் பார்த்தால் டி மைனஸ் எம்ஜி சைன் 5/6 சமன் எம்ஜி சைன் 5/6 சமன் எம்ஏ திணிவுசர ஆர்முடுகள் எம் பார்த்தி என்றால் அது எம் ஆர்முடுகள் இந்த திசையில தான் நான் எக்ஸ் டபுள் டாட்ல குறிச்சிருக்கேன். நான் இந்த திசையில பாவிக்கிறேன். அப்போ மைனஸ் எக்ஸ் டபுள் டாட் வரும், மைனஸ் எக்ஸ் டபுள் டாட் வரும், மைனஸ் எக்ஸ் டபுள் டாட் இருக்கிறது. சமன்பாடு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வேண்டாம் இவரை சைன் 5/6 இது செஞ்சு வைக்கலாம். டி மைனஸ் எம்ஜி சைன் 5/6 அரைன்றதால சைன் 5/6 அரை mg/2 சமன் மைனஸ் எம்எக்ஸ் டபுள் டாட் இருக்கிறது. இது ஒரு சமன்பாடு இருக்கிறது. இப்போ அடுத்தது கப்பி கியூக்கு பாய்ப்போம். கப்பி கியூ எடுத்து என்று சொன்னால் கியூக்கு கீழ் நோக்கி அந்த எஃப் சமன் எம்ஏ விசையை பாவிச்சால் கப்பிக்கு கீழ் நோக்கி என்ன தாக்குது 2mg கீழ் நோக்கி 2mg என்னடா மேல் நோக்கி 2t மேல் நோக்கி 2 நான் கீழ் நோக்கி பாய்க்கிறேன் 2tயும் மேல் நோக்கி இருக்கேன் மைனஸ் 2t சமன் திணிவு வந்து 2m. அப்ப MAல 2m A ஆர்முடுகள் செட் டபுள் டாட் என்ன செட் டபுள் டாட் நான் எடுக்கிற திசையிலேயே குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ செட் டபுள் டாட் போட்டாச்சு. அது முடிஞ்சு வேண்டாம். எல்லாத்துலேயும் எம்மை வெட்டிட்டு எல்லாத்துலேயும் எம் அந்த எம்மில் எல்லாத்துலேயும் 2 வெட்டி விட்டால் mg மைனஸ் டி mz டபுள் டாட் ரைட் இருக்கு. அடுத்தது R என்ற துணிக்கை. யாரு R என்ற துணிக்கை எடுப்போம். R என்ற துணிக்கை இந்த திசையில நான் பாவிக்கிறேன். இந்த திசையில இப்போ இது ரெண்டாவது சமன்பாடு இருக்கட்டும், நம்மளுக்கு தேவைப்படும். R என்ற துணிக்கை இந்த திசையில பாவிச்சால் அந்த திசையில தாக்குற விசை வந்து T. அந்த திசையில தாக்குற விசை வந்து என்ன T. வேற எந்த விஷயம் அதில் தாக்குது. ஆனால் கிடையாத பிரிக்கக்குள்ள அது வராது. இந்த கேஎம்ஜி எல்லாம் வராது. உண்மையாக அதில் மறுதாக்கமும் இருக்கும். மறுதாக்கம் வேண்டாம் குறிச்சிக்கலுங்க. துணிக்கையில் தாக்குறது குறிக்கணும் கட்டாயம். ஒரு R1 போட்டுக்கு விடுறேன். சரி இருக்கிறது R1. ஆனால் அது வராது. இப்போ கிடையா பாய்க்கக்குள்ள அது வராது. அதில் பிரிச்சா ஒரு தானே அது வராது. அப்போ டி தாக்குது. எம்ஏ போடப்படும். எம் சரி. அதில் திணிவு வந்து கேஎம். திணிவு வந்து என்ன கேஎம். ஆர்முடுகள் நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில் இருக்கி y டபுள் டாட் மைனஸில் வரும். என்னத்தில் வரும் மைனஸில் வரும். சரி. இப்போ 3 சமன்பாடு எடுத்தாச்சு. எத்தனை தெரியாக்கணியம்னு பார்ப்போம். கே தான் காணணும். அதுக்குரிய இன்னொரு தரவனும் தந்து கிடக்கு.
அதுக்குரியது இன்னொன்றும் பாவிக்கல வேண்டாம், பாவிக்கலாம், இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு உண்மையாக என்ன தேவைன்றால் கே பெருமானம் காணும். இதில் செட் டபுள் டாட் எக்ஸ் டபுள் டாட் ஒய் டபுள் டாட் இருக்கு, அது சார்பான தொடர்பும் இருக்கு. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்றால் இங்கேருந்து இவர் இங்கே போகிறதுக்கான டைம் நம்மளுக்கு தெரியும் தந்து கிடக்கு வேண்டாம், அதுக்குரிய சமன்பாடு எழுதுவோம். ஜெகவனி இங்கே பீன்ற துணிக்கு அங்கே போகிறதுக்கு எனக்கு இடப்பெயர்ச்சி தெரியும், ஆரம்ப ஓய்வுலேருந்து விடுறாங்க, ஆரம்ப வேகம் தெரியும், நேரம் தெரியும், ஆர்முடுகள் தெரியும், அதில் ஒரு தொடர்பு எடுப்போம். அப்போ பீன்ற துணிக்கைக்கு இந்த திசையில் இது S = UT + ½ AT வர்க்கம் போட்டால் இடப்பெயர்ச்சி A என்ன நடுப்புள்ளி சமன் ஆரம்ப வேகம் 0, அதனால உலகம் 0 + ½ -x டபுள் டாட். ஏன் -x டபுள் டாட்? நான் இங்கே பாவிக்கிறேன், ஆர்முடுகள் கீழ் நோக்கி குறிச்சிருக்கேன். ரைட், டி வர்க்கம் இந்த வரைக்கும் டி அந்த டி ஆகும். வர்க்கிச்சு போட்டால் 16A × G, 16A × G. சரி, குறிச்சார். இப்போ இதுலேருந்து ஏமே வெட்டுப்பட்டால் 8 2G சமன் -16x டபுள் டாட். 2ம் 16ம் வெட்டுப்பட்டால் -G/8 தான் x டபுள் டாட் வரப்போகுது. அப்போ x டபுள் டாட் பெருமானம் தெரியும். ரைட், அதை போடலாம். இப்போ உங்களுக்கு z டபுள் டாட் பெருமானம் தெரிஞ்சால் y டபுள் டாட் பெருமானம் தெரியும், காணலாம். அதிலிருந்து நீங்கள் y டபுள் டாட் பெருமானமும் t எல்லாம் ஆக்கி வேண்டால் இப்படி செய்வோம். x டபுள் டாட் பெருமானம் தெரியும் தானே, இவரையும் கூட்டம், இது 3வது சமன்பாடு போடுவோம். டி எல்லாம் ஆக்குவோம் என்றால் இவரையும் கூட்டு. ரைட், 2ஐயும் 3ஐயும் கூட்டு. ரெண்டையும் 3ஐயும் கூட்டினி என்றால் mg சமன் இதில் கூட்டும் போது வேண்டால் m செட் டபுள் டாட் -km y டபுள் டாட். உண்மையாக நம்மளுக்கு x டபுள் டாட் தெரியுமா? இருக்கட்டும். இப்போ இதில் x டபுள் டாட் தெரிஞ்சால் இதில் y டபுள் டாட் ப்ளஸ் 2 z டபுள் டாட் சமன் இவர் -G/8 தானே, அங்கே போனால் G/8. இப்போ இதுக்குள்ளே m எல்லாத்தையும் வெட்டினால் G சமன் z டபுள் டாட் மைனஸ் இதில் m வெட்டினால் ky டபுள் டாட் இருக்கட்டும். ரைட், இதில் கே மட்டும்தான் தெரியா. இப்போ செட் டபுள் டாட்டும் இங்கேயும் செட் டபுள் டாட் போட்டாச்சு. இப்போ பார்ப்போம். வேணும்டால் இது ரெண்டுலையும் செட் டபுள் டாட்டை இல்லாமாக்குவோம். என்ன செய்வோம்? ஜப்பார் இது சமன்பாடு எடுத்தாச்சுடா தம்பி, சமன்பாடு எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம என்ன செய்கிறோம்னா சுருக்குறோம். ஏதோ ஒரு வகையில் பேசிக் மெத்ஸை வச்சு அங்கே தெரியா இங்கே தெரியா அதை வச்சு ஏதோ சுருக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கடைசியில் இந்த y டபுள் டாட்டையும் டீயையும் கண்டிஞ்ச பிரதியிட்டு யாரை காணப்போகிறோம்? கேயை காணப்போகிறோம். ரைட், இது கேட்டு இப்போ 2 3 சரி. நான் வேணும்டா இவரை 4வது சமன்பாடு எடுத்து சுருக்கிறது தானடா, இவரை ஒரு 5வது சமன்பாடு எடுத்து இந்த 5வது சமன்பாட்டை 4வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி இல்லாமாக்கிடுவோம். 2ஆல் பெருக்கி கழிச்சுடுவோம்.
இவர்லேருந்து அவரை கழிச்சிடும் 2ஆல் பெருக்கும். அப்போ 4வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி கழிக்க போகிறோம் 5வது சமன்பாடு. இதான் செய்ய போகிறோம். ரைட். இப்போ கழிப்போம். இவரை 2ஆல் பெருக்குனா 2G. 2Gலேருந்து இவரை போனால் 2Gக்குள்ள 16G. நேரடியாக கழிச்சப்பார் 2G. இவர்லேருந்து கழிக்கக்குள்ள 8 16G 15G 8 வரப்போகுது. 15G 8. 15G 8 2ஆல் பெருக்கி கிடக்கான். 2 செட் டபுள் டாட் கழிப்படும் போது 2 செட் டபுள் டாட் இல்லாமல் போய்டும். இவர் 2KY டபுள் டாட் மைனஸ் அப்படி வரப்போகுது என்றால் 2KY டபுள் டாட்டில் இருந்து இங்கே முன்னுக்கு மைனஸ் என்ன வரப்போகுது, அங்கே ஒரு Y டபுள் டாட் வரப்போகுது. சரி, இதில் ஒரு தொடர்பு இருக்கட்டும். என்றால் 15G 8 சமன் Y டபுள் டாட்டை பொது எடுத்தால் மைனஸ் Y டபுள் டாட்டை பொது எடுத்தால் 2K + 1 என்று வரப்போகுது. 2K + 1 ரைட் இருக்கட்டும். Y டபுள் டாட்டை கண்டாச்சு. வேண்டால் இதில் கொண்டு பிரதியிடலாம். டீயை காணணும். உனக்கு X டபுள் டாட் தெரியும் தானே, G/8. அதை கொண்டு போய் இது நீ டீயை காணலுமே. ரைட், டீயை காணும். யார்? முதலாவது சமன்பாட்டை வரும். இது இருக்கட்டும். இது நான் ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன். அவன் நான் முதலாவது சமன்பாடு எடுக்கிறேன். முதலாவது சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா டி சமன் இந்த -mg/2 அங்கே போனால் mg/2 இந்த மைனஸ் அங்கே இருக்கிற எக்ஸ் டபுள் டாட்டுக்கு பதிலாக மைனஸ் போட்டால் இது ப்ளஸ் ஆயிரும். G/8 இப்போ இது 4mg 5mg 8 5mg 8 டி வந்து என்னடா 5mg 8. இப்போ டி தெரியும். இப்போ பார் எல்லாம் அஞ்சு பார். டி தெரியும், Y டபுள் டாட் தெரியும். பிரதியிட்டு நீ என்னதை காணப்போறா? கேர பெருமானத்தை காணப்போறா. அவ்வளோதான். சரி, நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் பார்த்தியா? இப்போ நான் அதை இடமில்லை வேண்டால் ரைட் அழிச்சுப்பட்டு செய்கிறேன். முதல்ல இதை கொஞ்சம் எழுதப்பாரு. என்னென்றால் இந்த டீர பெருமானத்தை இங்கே ஒன்று வந்து போடுவேன். அடுத்து இந்த வைர பெருமானத்தை இங்கே ஒன்று வந்து போடுவேன். போட்டு யாரை காணுவேன்? கேயை காணுவேன். கேர பெருமானத்தை காணுவேன். சரியா? ரைட். கொஞ்ச நேரம் எழுதியடு.
சரியா பிள்ளைகள்? டேய் இது நிறைய முறையில் சுருக்கலாம்டா, ஏதோ ஒரு வகையில் சுருக்கலாம். இப்போ சில டைமில் நீங்கள் என்ன இப்படியும் செய்யலாம். எப்படி உதாரணத்துக்கு இப்போ எக்ஸ் டபுள் டாட் கண்டோம் தானே, எக்ஸ் டபுள் டாட்டை கொண்டு வந்து இங்கே போட்டு டீயை கண்டோம், அதான் அந்த செஞ்சிருக்கோம். அதே மாதிரி டீயை கண்டனி டீயை கொண்டு வந்து இங்கே போட்டீங்கன்னு சொன்னால் செட் டபுள் டாட்டையும் காணலாம். செட் டபுள் டாட்டை கண்டனி திரும்ப என்ன செய்வா, இதில் கொண்டு வைத்து போட்டு ஒய் டபுள் டாட்டை காணலாம். ஒய் டபுள் டாட்டை கண்டனி திரும்ப கொண்டு வைத்து இதில் வைத்து என்ன செய்யலாம், ஒய் டபுள் டாட்டை போட்டு செட் டபுள் டாட்டை காணலாம். இந்த இதில் ஒன்று இது போட்டு செட் டபுள் டாட் ஏற்கனவே உனக்கு தெரியும், அதையும் போடுவா. ஒய் டபுள் டாட் இதில் வச்சு இதை வச்சு காணுவா, அதையும் கொண்டு வந்து போட்டு அதுலேருந்து கீழே காணவும் இயலும். அப்படி இல்லையா, நீ என்ன செய், இந்த டீயை கண்டனி இந்த சமன்பாட்டில் போட்டும் சுருக்கியும் எடுக்கலாம். ஏதோ ஒரு முறையில் சுருக்கி அதை விட எடுக்கலாம்டா. ரைட், நான் அழிக்க போகிறேன். அழிச்சிட்டு நான் இப்போ இவரில் கொண்டு இது போட்டு அந்த கேக்குரிய பெருமானத்தை காணப்போம். சரியா? நான் ஒரு முறையில் வந்திருக்கேன், நீங்கள் ஒரு முறையில். இப்போ நான் சொல்கிறேன் என்னண்டா, இந்த எக்ஸ் டபுள் டாட்டை கண்டனி கண்டட்டு இதில் ஒன்று இது போட்டியென்றால் டீயை காணலும். உனக்கு டீ தெரிஞ்ச உனக்கு நீ இதில் ஒன்று இது போட்டியென்றால் செட் டபுள் டாட்டை காணலாம். ரைட், ஓகே. செட் டபுள் டாட்டை கண்டனி திரும்ப ஒன்று இது இங்கே வந்து செட் டபுள் டாட்டை போட்ட நீ ஒய் டபுள் டாட் காணலாம். ஒய் டபுள் டாட் கண்டனி இப்போ செட் டபுள் டாட் ஆல்ரெடி தெரியும் தானே, அவரை கொண்டு இது இங்கே போட்டு ஒய் டபுள் டாட்டையும் தெரியும். இப்போ இதில் இருந்து ஒய் டபுள் டாட் காணுவா, அவரை கொண்டு இது இங்கே போட்டு சுருக்கி எடுக்கிறது தான், எல்லாம் உண்டு தான். நீ இவரை இப்படி கொண்டு போய்த்து அப்படி செய்யவும் மேலும் அப்படின்னு இப்படி எப்படியோ ஒரு வகையில் கேர பெருமான சமன்பாடை சுருக்கி கே எடுக்கணும். நீ நம்மட நியூட்டன் இயக்க விதி முடிஞ்சிடா, சமன்பாடுகள் எடுக்கிறதெல்லாம் முடிஞ்சு, சமன்பாடு சுருக்கிறது பேசிக் மெத்ஸ் தானே. அப்போ அதன் அடிப்படையில் பார்த்து சுருக்குனா சரி. ரைட், இப்போ வேண்டாம், நான் இதை அழிக்க போகிறேன். இப்போ நம்மளே தேவையானதை மட்டும் வச்சுட்டு, தேவையானது இந்த ஸ்டார் போட்டு வச்ச அவரும் இவரும் இந்த சமன்பாடு தான் தேவை, மற்றெல்லாம் அழிக்கிறேன். ரைட், இப்போ நான் இதனுக்குள்ளே பாரு 5 கூடவா, டீக்கு பதிலாக இந்த சமன்பாடா மூன்றாவது சமன்பாடு. மூன்றாவது சமன்பாட்டை பார்த்தீங்கன்றால் டீக்கு பதிலாக 5mg இங்கு 8 இந்த இருக்கு சமன் km ஒய் டபுள் டாட்டுக்கு பதிலாக மைனஸ் ஒய் டபுள் டாட்டுக்கு பதிலாக இது எழுவாய் மாற்றம் செஞ்சு என்றால் எப்படி வரப்போகுதுண்டா 15 இது எழுவாய் மாற்றம் எப்படி 15g கீழே 8 2k + 1 ஒன்றுமில்ல, இந்த எம்மை விட்டு இந்த 5 இந்த 15 விட்டு 3 இந்த 8 இந்த 8 விட்டு இந்த ஜியை விட்டு பெருக்கு இஞ்சல 1 2k + 1 சமன் k. இஞ்சல வந்து கழிப்பட்டால் k சமன் +1 அங்கே என்னடா வரப்போகுது -1 என்று வரப்போகுது. சரியா? சுருக்கிப்பார். சரியா? 8 வெட்டுப்படும், 5 வெட்டுப்பட்டால் 3, ஜி வெட்டுப்படும், வெட்டுப்படும். இங்கே ஒரு கே இருக்கு, இவர் இங்கே போனால் 2k + 1 அங்கே சரியா, இதில் 3k இருக்குல்ல, 3k அந்த 2k அங்கே போனால் 1 சமன் k, அதாவது k சமன் 1 வரப்போகுது. சரியா? k சமன் இங்கே ஒரு 3 இருக்கடா, 3 தர k 3k மற்றெல்லாம் வெட்டுப்பட்டுட்டு 2k + 1 சமன் 3k, k சமன் 1 வரப்போகுது. சரியா? k சமன் 1 வரப்போகுது. ரைட், சரியா பிள்ளைகள்? இனி அடுத்த கேள்விக்கு போக முந்தி அடுத்தது நம்ம கப்பிகள் கேள்விகள் கொஞ்சம் பார்த்துட்டோம், பிரச்சனை இருக்கட்டும். இப்போ தனியாக கப்பி கேள்விகள் ஸ்ட்ரக்சர்லாம் வருது, நம்ம அதெல்லாம் பார்ப்போம். பாஸ் பேப்பரில் வருது தானே, அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஆப்புகளோட இயக்கம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஆப்புகளோட இயக்கம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ரைட், எல்லாம் தலைப்பு போடு ஆப்புகளின் இயக்கம். சரியா? ஆப்புகளின் இயக்கம். ஆப்புகளின் இயக்கம்
ஆப்புகளின் இயக்கம். எல்லாருக்கும் ஆப்பு தெரியுமா? ஆப்பு உண்மையா? ஆப்புன்றது ஒவ்வொரு வகை அறிக்கை. இப்போ இதில் சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆப்புன்றது இந்த துணிக்கை இப்படி உண்மையாக படத்தில் பார்க்கும்போது இப்படித்தான் அந்த படங்கள்லாம் தந்திருப்பாங்க, இப்படி இயங்குற மாதிரி. உண்மையாக அது ஒரு விளிம்பு இல்லடா, இப்படி ஒரு தளம் தான் அது. அந்த தளத்தில் இப்படி இயங்குறார், விளங்குதா? தளத்தில் இயங்குறார், ஒரு சாய் தளம் மாதிரி ஒரு தளம் அந்த ஆப். சரி, அப்படி ஆப்பில் அந்த தளத்தில் இயங்குறார். தனியாக ஒரு விளிம்புள்ள, அது நிறைய பேருக்கு அது டவுட் இருக்கு, அது விளிம்புள்ளடா, அது ஒரு தளம் மாதிரி இயங்குது. சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த கப்பிகளில் பார்த்த மாதிரி ஆக அடிப்படை மாதிரி இங்கேயும் ஒரு ஆக அடிப்படை ஒன்றும் எடுத்து செய்வோம். இங்கே தான் அந்த சார்பு ஆர்முகள் பிரச்சனையெல்லாம் வரப்போகுது. கவனி, நான் ஒரு படத்துக்குறேன். ஆக அடிப்படையான படம் ஒன்று கீறேன். சரி, ஆக அடிப்படையான படம். இதில் திணிவு கேபிட்டல் எம் எடுங்க. இதில் திணிவு கேபிட்டல் எம் எடுங்க. ஆப்பு இயங்கக்கூடிய ஆப்பு, நிலையான ஆப்பில் இயங்கக்கூடிய ஆப்பு. இது என்ன? தரையில் வைக்கப்பட்டிருக்கு. ஒப்பமான தளம், ஒப்பமான தளத்தில் ஆப்பு வைக்கப்பட்டிருக்கு. ஆப்பு. சரி, இந்த ஆப்புற இந்த கோணம் சாய்தளம், சாய்தளம் சாய் உச்சி கோணம், இந்த கோணம் அல்பாண்டு எடுங்க. இதில் ஒரு துணிக்கை எம், ஒரு துணிக்கை எம் இயங்க போகுது. ஓயிலிருந்து விடுறாங்க வைப்போம். இப்போ இதில் என்ன மாதிரி விசைகள் தாக்குது, எப்படி இயங்க போகுதோ இந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், இந்த ஆப்புற பூமி சார்பான ஆர்முகள். யாரு? ஆப்பின் பூமி சார்பான ஆர்முடுகள். இது எழுதணுமா? ஆப்பின் பூமி சார்பான ஆர்முடுகள். இது முதலாவது. இரண்டாவது விஷயம், ஆப்பு சார்பான துணிக்கையின் ஆர்முடுகள். துணிக்கையின் ஆர்முடுகள். மூன்றாவது, ஆப்பில் தாக்கும் மறுதாக்கம். நாலாவது, துணிக்கையில் தாக்கும் மறுதாக்கம். இவ்வளோ விஷயம் ஆராயப்படும். இவ்வளோ விஷயம் ஆக பேசிக் இவ்வளோ விஷயம் ஆராயப்படும். சரியா? ரைட். இந்த விஷயங்களை கவனி. முதலாவது, ஆப்பின் பூமி சார்பான ஆர்முடுகள், ஆப்பு சார்பான துணிக்கையின் ஆர்முடுகள், ஆப்பில் தாக்கும் மறுதாக்கம், துணிக்கையில் தாக்கும் மறு, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? இப்போ என்ன கேள்வியை கவனி. கேள்வியில் விஷயம் என்னன்னா, நல்ல வழங்கிகள், ஒப்பமான தளத்தில் கேபிட்டல் எம் திணிவுடைய ஆப்பொன்று வைக்கப்பட்டுள்ளது. சரி, ஆப்பொன்று வைக்கப்பட்டுள்ளது. ஆப்பின் அதிவியர் சரிவுக்கோடு வழியே, அதாவது கோணம் அல்பா வழியே என்ன திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தொகுதி ஓய்விலிருந்து இயங்க விடப்படும் போது, தொகுதி
ஓய்விலிருந்து இயங்க விடப்படும் போதோ இதுதான் அந்த கேள்வி ஆரம்பம் ஆகும். சரி, அந்த கேள்வி ஆரம்பம் ஆகுது. ரைட், நான் சொல்லியிருக்கேன் முதலாவது என்ன படமாக இருந்தாலும் நம்ம விசைகளை குறிக்கணும். இதுதான் தேவை நம்ம. ரைட், விசைகளை எப்படி குறிக்கிறேன்னு பார். எம் திணிவு கீழ் நோக்கி, நிறை கீழ் நோக்கி தாக்கும், கீழ் நோக்கி எம்ஜி. தரையால ஒரு மறுதாக்கம் கொடுபடும், அதை நான் கேபிட்டல் ஆர் போடுறேன். உண்மையா ஆப்பால நிலத்துக்கு தரைக்கு என்னடா ஒரு மறுதாக்கம் கொடுபடும், அதை குறிக்க தேவையில்லை. ஏண்டா இங்கே இயங்குகிற பொருள்களுக்கு தான் நம்ம விசைகளை குறிக்கணும். மற்ற நிலையான பொருள்களுக்கு குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அது குறிச்சாச்சு. இப்போ இந்த துணிக்கு எடுத்தால் இவரில் தாக்குற விஷயம் பார்த்தீங்கன்னா எம்ஜி இப்படி தாக்கும், மறுதாக்கும். இங்கே பார், இங்கே ஆப்பும் இயங்குது, துணிக்கையும் இயங்குது. ஆப்பால துணிக்கைக்கு கொடுக்குற மறுதாக்கம் இப்படி இருக்கும். நான் அதை ஒரு R1 போடுறேன். சமனும் எதிருமான மறுதாக்கம் இதில் கொடுபடும், அவரை நான் சமனும் எதிருமான, அதுவும் என்னடா R1. சரியா, இவ்வளோ விஷயம் தான் நான் இதில் தாக்கப்போம். ரைட், நான் இதை குறிக்கிறேன். பார், ஆர்முடுகள் குறிக்கப்படுறேன். இந்த துணிக்கை இப்படி ஆர்முடுகள் எஃப்போட போதுன்னு வை. ஆர்முடுகள் ஆப்பின் வழியே எஃப்ன்ற ஆர்முடுகள். இது என்ன ஆர்முடுகள் என்றால் இது ஆப்பு சார்பான ஆர்முடுகள். ஏன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. ரைட், இந்த ஆப்பு என்ன செய்ய போகுதுண்டா இப்படி இயங்கும். அதை நான் ஒரு கேபிட்டல் எஃப் என்று வைக்கிறேன். ஏன் ஆப்பு இப்படி இயங்கணும் என்றால் உண்மையா ஆப்புக்கும் கிடையா ஏற்சரி விசைகள் தாக்கப்படுதான்னு பார்க்கணும். உண்மையா இந்த விஷயம் கிடையா தாக்காது. எம்ஜியும் கிடையா தாக்காது. இந்த துணிக்கையிற மறுதாக்கத்தில் பிரிச்ச ஊரு தாக்கும், இங்கே கிடையா தாக்கும். பிரிச்ச ஊரு கிடையாவும் தாக்கும், நிலை குத்தாவும் தாக்கும். அப்போ கிடையா தாக்குறதால அது கிடையா இயங்க எத்தனிக்கும். ஆப்பு கிடையா இயங்க எத்தனிக்கும். அப்போ கிடையா போகுதோ. ரைட், அப்போ நான் அதை குறிச்சிட்டேன். இந்த துணிக்கையை நீ எடுத்தேன்னு சொன்னால் ரைட், நான் இதை அழிக்கிறேன். முதலாவது ஆப்பின் பூமி சார்பான ஆர்முகம் இதெல்லாம் காணணும், இருக்கட்டும். இதுக்கு முந்தி நம்ம சார்பு ஆர்முடுகள் நான் இப்போ இதில் ஆர்முடுகள் யார் ஆப்புக்கு நான் ஒரு W உண்டு வைக்கிறேன். வெஜின்சல் ஆப்புக்கு துணிக்கைக்கு ஒரு பீண்டு வைப்போம். துணிக்கிற பேர் பீண்டு வைப்போம். அப்போ பூமி சார்பாக ஆப்புற ஆர்முடுகள் இந்த திசையில் நான் எப்படி குறிச்சிருக்கேன்? கேபிட்டல் எஃப். இது ஆப்புற பூமி சார்பான ஆர்முடுகள். ரைட், அடுத்தது குறிக்க போகிறேன். இந்த துணிக்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா விளங்கிக்கணும். இந்த துணிக்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதை குறிக்கிறேன். இந்த துணிக்கை இப்படியோ இயங்குது. ரைட், இயங்குது. ஆனால் இந்த துணிக்கை என்ன செய்யுது தெரியுமா? அதாவது இந்த துணிக்கையில் ஆப்பு இங்கெல்லாம் இயங்க போகுது. அப்போ இவர் இப்படி இயங்குனவர் ஆப்புல இருந்துக்கிட்டே இயங்குறார், இவர் இங்கல இயங்குறாருண்டா ஆப்பு நகரக்குள்ள ஆப்போட சேர்ந்து இவரும் இஞ்சல பக்கம் போகத்தானே வேணும். அவர் இல்லாட்டி அப்போ அப்படியோ ஏஆரில் நிற்கிறதா? அது ஏஆரில் இயங்குறதா? இல்லையே. அப்போ அவர் அப்படியோ இருக்க இங்கெல வலிஞ்சு அப்படியோ வலிக்கிட்டு, அதாவது இயங்கிட்டு வரும்போது இவரும் இங்கல இயங்குவார், அவரோட சேர்ந்து இவரும் இயங்குவார். இவர் ஆர்முடுகள் எப்படி இருக்கும்னால் இந்த திசையில எஃப் இருக்கிறதோட இந்த திசையில கேபிட்டல் எஃப் இருந்துகிட்டே இருக்கும் இந்த துணிக்கைக்கு. சரியா? அவ இவர் அல்பா, இவர் அல்பா. இந்த ஆர்முடுகள் தாண்டா பூமி சார்பான துணிக்கை பீர் ஆர்முடுகள். இந்த எஃப்ன்றது ஸ்மால் எஃப் என்று சொல்றது
அது ஆப்பு சார்பான துணிக்கை பீர ஆர்முடுகள் தான் நீ குறிச்சிருக்கிற இந்த எஃப். உண்மையா இதை நம்ம எஃப் சமன் எம்ஏல பயன்படுத்தலாம். எஃப் சமன் எம்ஏல பூமி சார்பான ஆர்முடுகள் தான் பயன்படுத்தணும். ஆகவே இவரை நான் பூமி சார்பான ஆர்முடுகளை இப்படி மாற்றணும். அந்த துணிக்கைக்கு இப்படி ஒரு ஆர்முடுகள் இருக்கு, அதோட சேர்த்து அவர் இங்கால இயங்குறதால அவருக்கு இப்படி ஒரு ஆர்முடுகளும் இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்போ கவனிங்க, இப்போ சமன்பாடுகள், இயக்க சமன்பாடுகள் பாவிக்கப்படுறோம். இந்த மாதிரி பாவிப்போம். அந்தந்த துணிக்கு இயங்குகிற திசைகளில் முதல்ல இயக்க சமன்பாடுகளை அமைக்கணும், உருவாக்கணும். ரைட், எழுதுவோம் இயக்க சமன்பாடுகள். முதலாவது நான் என்ன செய்கிறேன் என்றால், தொகுதிக்கு யாருக்கு ஃபுல்லாக தொகுதிக்கு எல்லாருக்கும் எஃப் சமன் எம்ஏ தான் பாவிக்க போகிறோம். இந்த திசையில் தொகுதி ஃபுல்லாக இந்த திசையில் நான் இயங்குற இந்த திசையில் எடுத்தால் தொகுதிக்கு இந்த எடுக்கக்குள்ள இந்த R1 இந்த R1 கேன்சல் ஆயிடும். இப்போ தொகுதிக்கு நான் கிடையா பிரிச்சக்குள்ள இந்த R1 பிரிச்ச வரும், அந்த R1 பிரிச்ச வரும் இல்லாம கிடையா. அது தொகுதிக்கு இந்த எடுக்கக்குள்ள இவரெல்லாம் வரமாட்டார். கிடையா விசை எடுக்கக்குள்ள இந்த எம்ஜி இந்த ஆர் இந்த எம்ஜி எல்லாம் கிடையா வராது. அப்போ தொகுதிக்கு என்னதான் கிடையா விசை? ஒன்றும் இல்லை. தொகுதிக்கு கிடையா எந்த விசையுமே இல்லை. ரைட், 0. இப்போ எம்ஏ போட போகிறோம். அது என்ன எம்ஏ? எம்ஏ எப்படி போடுற? தொகுதிக்கு போடக்குள்ள எப்படி போடுற? முதலாவது ஒவ்வொரு துணிக்கை எத்தனை தொகுதின்றக்குள்ள அந்த தொகுதிக்குள்ள என்னென்ன துணிக்கை இருக்கோ அந்த ஒவ்வொரு துணிக்கைக்கும் தனித்தனியாக எம்ஏ கொடுக்கணும். நான் முதலாவது ஆப்புக்கு எழுதினால் ஆப்பு கேபிட்டல் எம் இன்டு ஆப்புற பூமி சார்பான ஆர்முடுகள் இந்த திசையில் கேபிட்டல் எஃப் பிளஸ் அடுத்தது யாரு? துணிக்கைக்கு எம்ஏ. ரைட், அங்கே தான் ஒரு சிக்கல். ரைட், பாரு, அங்கே உனக்கு தெரிஞ்ச ஆர்முடுகள் இந்த வரைக்கும் இது ஆப்பு சார்பான ஆர்முடுகள், நீ குறிக்கணும் பூமி சார்பான ஆர்முடுகள். ரைட், பூமி சார்பான ஆர்முடுகள் இதுதான். இதில் கிடையா குறிக்கணும். கிடையா அங்கே தான். இங்கே பார், கிடையா குறிக்கும் போது கேபிட்டல் எஃப் நான் எடுக்கிற திசையிலே இருக்கு. எடுக்கிற திசையில் இந்த திசையில் உண்மையாக இவரை ரெண்டாக பிரிக்கலாம். இந்த ஸ்மால் எஃப்பை இந்த இடத்துல வச்சு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இப்படி பிரிக்கலாம், எஃப் சைன் அல்ஃபா இப்படி பிரிக்கலாம், எஃப் கொஸ் அல்ஃபா. இவரை வெட்டிட்டு இப்படி போடலாம். சரியா? அப்போ நான் கிடையா எடுக்கக்குள்ள விலையுள்ள கேபிட்டல் எஃப் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார். அப்போ கேபிட்டல் எஃப் மைனஸ் ஸ்மால் எஃப் கொஸ் அல்ஃபா, கேபிட்டல் எஃப் மைனஸ் ஸ்மால் எஃப் கொஸ் அல்ஃபா. ரைட், குறிச்சாச்சு. இப்போ குறிச்ச பிறகு வேண்டாம் கொஞ்சம் சுருக்கி எடுப்போம். எம்எல்லாம் அதாவது கேபிட்டல் எஃப் வேறையாகவும் இப்படி எடுப்போம். சரி, இருக்கட்டும். அது இப்போ நான் துணிக்கை பிக்கு இந்த திசையில் அந்த எஃப் சமன்பாட்டை பாய்க்கும். துணிக்கைக்கு இந்த திசையில் பாய்க்குள்ள இந்த R1 வராது. ஏன்? அது இந்த திசைக்கு செங்குத்தா இருக்கிற, அந்த திசைக்கு செங்குத்தா இருக்கு. ஆகவே அது வராது. சரி, அப்போ இவர் இந்த திசைக்கு இவர் இந்த R1 வரமாட்டார். ரைட், இருக்கட்டும். அப்போ யார் வருவார்? அந்த துணிக்கைக்கு இந்த திசையில் இயங்குறதுக்கு என்ன விசாரிக்கின்னு பார்த்தா எம்ஜி பிரிச்ச கூறு சைன் அல்ஃபா நான் எடுக்கிற திசையிலே இருக்கு. எம்ஜி சைன் அல்ஃபா நான் எடுக்கிற திசையில் இருக்கு, வேற எந்த திசையுமே இல்லை. ரைட், அதில் எம்ஏ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பூமி சார்பான ஆர்முடுகள் தானே. இந்த திசையில் இல்லையா வரணும். இப்போ நீ இந்த திசையில் வரக்குள்ள நான் வேற எழுதுறேன் வேண்டாம். திரும்ப
உண்மையாக அதில் இருந்தது இப்படி, இதில் கேபிட்டல் எஃப், இதில் ஸ்மால் எஃப் ஆல்ஃபா. இப்போ நான் இந்த திசையில் எடுக்கிறேன், இதுதான் உண்மையாக, இதே தான் நான் எழுதிருக்கேன். திரும்ப இந்த திசையில் கூறு பிரிக்கக்குள்ள ஸ்மால் எஃப் நான் எடுக்கிற திசையில் இருக்க, எஃப் கொஸ் அல்ஃபா எதிர் திசையில், எஃப் சைன் அல்ஃபா செங்குத்தா வந்துடும், அவர் வரமாட்டார். அப்போ எஃப் கொஸ் அல்ஃபா அந்த திசையில் இருக்கார். அப்போ எழுதும்போது எப்படி எழுதுவோம்? நான் எடுக்கிற திசையில் ஸ்மால் எஃப், அதுக்கு எதிர் திசையில் கேபிட்டல் எஃப் கொஸ் அல்ஃபா, கேபிட்டல் எஃப் கொஸ் அல்ஃபா. ரைட், வேண்டாம் எம்ஐயும் வெட்டினால் ஜி சைன் அல்ஃபா எஃப் மைனஸ் கேபிட்டல் எஃப் கொஸ் அல்ஃபா. நம்மளுக்கு இப்போ முதலாவது கேள்வி ஸ்மால் எஃப், இந்த கேபிட்டல் எஃப் அதாவது பூமி சார்பான ஆர்முடுகள், ஆப்புற பூமி சார்பான ஆர்முடுகள். அடுத்தது யார்? ஆப்பு சார்பான துணிக்கீர ஆர்முடுகளையும் கேட்டு கிடந்துச்சு. சரியா, ஆப்பு சார்பான துணிக்கீர ஆர்முடுகளையும் கேட்டு கிடந்துச்சு. ரைட், பார்ப்போம். உங்களுக்கு 2 சரியாக்கணியம், 2 சமன்பாடு வேணும் எடுத்துட்டோம். இதை வச்சு சுருக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தியரியில் ஒன்று படிச்சிருக்கோம், அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பாரு எப்படி அப்ளை பண்ணுறோம். சரியா, ரைட். இந்த வரைக்கும் அந்த தொகுதிக்கு பயன்படுத்தின இந்த சமன்பாட்டை நான் இப்படி மாற்றணும், மெதுவாய் மாற்றம் செஞ்சால் கேபிட்டல் எஃப்பின் அதாவது ஸ்மால் எஃப்பின் என்ன, இந்த கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் சமன். இதை எல்வாய் மாற்றம் இவர் அங்கெல்லாம் கொண்டு போகிறோம். இந்த எம் கொஸ் ஆல்ஃபா இங்கெல்லாம் கொண்டு வந்து கேபிட்டல் எஃப்போட பிரிக்கிறது. இப்படி கொண்டு வரணும் தானே. இதில் யாருக்கும் பிரச்சனை இருக்கா? விகிதம் சம்பந்தப்பட்ட ஒரு தியரி ஒன்று பார்த்தோம், பேசிக்லேயே இருக்கு. சரியா, கேபிட்டல் எஃப் இவர் இங்கெல்லாம் வந்தாலும் எஃப் கொஸ் ஆல்ஃபா, அதில் இந்த எம் கொஸ் ஆல்ஃபா கொண்டு வந்து பிரிக்கிறோம். இங்கெல்லாம் இவரை வந்து இங்கெல்லாம் பிரிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இங்கே பாரு, இவர் தேவை. எப்படி எடுக்கிறேன்னு பாரு, எப்படி எடுக்கிறேன்னு பாரு. இப்போ நம்மளுக்கு இவர் தேவை. அப்போ இவர் தேவைன்னா எப்படி கொண்டு வர போகிறேன்? இவர்லேருந்து இவரை கழிக்கணும். ஆனால் என்ன வரணும்? அதுலேருந்து கொஸ் ஆல்ஃபான்னு வரணும். அப்போ இவரை கொஸ் ஆல்ஃபாவில் பெருக்கினால் இவரையும் கொஸ் ஆல்ஃபாவில் பெருக்கணும். அப்போ நான் இவர் 5 பேர் இப்படி எழுதிட்டேன். நீ தேவை இவர் தான், நான் இவரை கொண்டு வந்துட்டேன். ஸ்மால் எஃப் மைனஸ் கொஸ் ஆல்ஃபாவின் கேர்ள். இப்போ இதில் கொஸ் ஆல்ஃபாவில் பெருக்கி தான் கழிச்சிருக்கேன். அப்போ இங்கேருந்து இவரை கழிக்கும் போதும் என்ன, இவரை கொஸ் ஆல்ஃபாவில் பெருக்கித்தான் கழிக்கும். கொஸ் வர்க்கம் அல்ஃபா, கொஸ் வர்க்கம் அல்ஃபா. சரியா, இங்கே சமன் எழுதாம ரைட் போகிறேன். சமன் இந்த எஃப் மைனஸ் எஃப் கொஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக நீ என்ன போடலாம்? ஜி சைன் ஆல்ஃபா போடலாம். பாரு, இவருக்கு பதிலாக நீ ஜி சைன் ஆல்ஃபா போடலாம். மேலே இப்போ ஜி சைன் ஆல்ஃபா. கீழே இதில் இங்கே பாரு, ட்ரிக்னோமெட்ரி ஒன்று விட போகுது. பாராட்டி ட்ரிக்னோமெட்ரி ஒன்று விட போகுது. இந்த எம் கொஸ் வர்க்கம் அல்ஃபா, இது ரெண்டுக்குள்ளையும் எம்மை பொதுவாக எடுத்தால் 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா வரும். அந்த 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபாவுக்கு பதிலாக என்னடா? சைன் வர்க்கம் அல்ஃபா. அப்போ என்ன வரப்போகுது? எம் சைன் வர்க்கம் அல்ஃபா போட்டாச்சா? ரைட் இருக்க. இப்போ உனக்கு யார் கேள்வி? இப்போ உனக்கு தெரியும் இந்த விகிதம் இவருக்கு சமன், இவருக்கு சமன், அவருக்கு சமன். அப்போ இவர் அவருக்கும் சமன், இவர் அவருக்கும் சமன். ஓமா இல்லையா? இது நம்ம படிச்சிருக்கோம், இங்கே படித்தோம். ஞாபகம் மூட்டோம். எங்கே? ஏ இன்கள் பி, சி இன்கள் டி, ஏ மைனஸ் சி, பி மைனஸ் டி, ஏ ப்ளஸ் சி, பி ப்ளஸ். படித்தோமா இல்லையா? படித்தோம். நீ திரும்ப கொப்பியை பார்த்துட்டு வரணும். படித்தோம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இது ரெண்டையும் எடுக்க போகிறேன். எது ரெண்டையும்? இது ரெண்டையும் எடுத்தால் எஃப் சமன் இந்த எம் கொஸ் ஆல்ஃபா அங்கெல்லாம் இது பெருக்கினால் எம்ஜி சைன் ஆல்ஃபா கீழே எம்ஜி சைன் ஆல்ஃபா கொஸ் ஆல்ஃபான்னு வரும். அது கீழே எம் ஸ்மால் எம்
சைன் வர்க்கம் ஆல்ஃபா. இது யார் இந்த எஃப்ன்றது அவங்க கிட்ட முதலாவது கேள்விக்குரிய விட. முதலாவது கேள்விக்குரிய விட தாண்டா இது. அடுத்தது ரெண்டாவது கேள்விக்குரிய விட எஃப் ஸ்மால் எஃப் காண்றால் இவரையும் எடுத்து என்றால் இந்த கேபிட்டல் எம் பிளஸ் எம் அங்கே வைத்து பெருக்கினால் கேபிட்டல் எம் பிளஸ் எம் ஜி சைன் அல்ஃபா கீழே அந்த கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்ஃபான்னு வரப்போம். சரியா? அப்போ கேட்ட முதலாவது கேள்விக்கும் நான் நேரத்தோடு எழுதினது கேட்ட முதலாவது கேள்விக்கும் ரெண்டாவது கேள்விக்கும் இதுதான் விட. அப்போ இங்கே கவனி எப்படி வாரவுண்டு வழங்கிட்டா உனக்கு? எப்படி வாரவுண்டு வழங்கிட்டா? எப்படி வந்தோம்? ஒரு ஆப்பு, உங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்பு தெரியும். இப்போ சரியாடா? ஆப்பு தெரியும்னாடா? ஆப்பு, அதில் ஒரு துணிக்கை இயங்குது, ரைட்? அதில் சாக்குற விசைகள் என்ன மாதிரி குறிக்கிற, எங்கே எது பயன்படுதுன்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ திரும்ப வீடியோவை பாருங்க. அப்போ இதிலிருந்து ஸ்மால் எஃப் எடுக்கிறேன், எப்படி எடுக்கிறேன்னு காட்டி வச்சு, ரைட்? இப்போ எனக்கு இவரும் தான் தேவை, நம்ம எடுத்தாச்சு. இப்போ அது மற்றது தேவைப்பட்டால் பயன்படுத்துவோம், இருக்கட்டும். இப்போ மூணாவது கேள்வி கேட்டுக்கிறேன். மூணாவது கேள்வி, இந்த ஆப்புல சாக்குற இந்த மறுசாக்கம் தான் கேள்வி. மூணாவது இந்த ஆப்புல சாக்குற மறுசாக்கம் தான் கேள்வி. இப்போ இது எழுதுறதுக்கு உனக்கு ஒரு நிமிஷம் தாரேன், இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் தாரேன், எழுதி எடு. சரி பிள்ளைகள், இப்போ நான் இதில் இதை அழிச்சு போட்டு மற்ற இதிலேயே மூணாவதும் நாலாவதும் செய்வோம். எனக்கு இப்போ இது தேவைப்பட்டால் இவங்க 2 பேரும் தான் தேவைப்படுவாங்க, இல்லாட்டி பார்ப்போம் இந்த மாதிரி, ரைட்? ரைட், உங்கள் 2 பேரையும் நான் அஞ்சல் எழுதி வைக்கிறேன். இதையும் அழைச்சி விடுவோம். உங்கள் 2 பேரும் தேவைப்படுவாங்க. அப்போ முதலாவது கேள்விக்குரிய விடை கேபிட்டல் எஃப் சமன் ஆர்முடுகள் எம்ஜி சைன் அல்ஃபா கொஸ் அல்ஃபா கீழே கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்ஃபா. அடுத்தது ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது கேள்விக்குரிய விட ஸ்மால் எஃப் கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் ஜி சைன் அல்ஃபா கீழே கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்ஃபா. சரியா? இது இருக்கட்டும், இது அழைப்போம். இப்போ அதில் மூணாவது விஷயத்துக்கு வருவோம். மூணாவது விஷயம் என்னென்றால், இந்த இருக்கிற ஆப்புல சாக்கிற ஆர்முடுகள் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால்,
தொகுதிக்கு நல்ல விளங்கிக்கணும், தொகுதிக்கு நிலைக்குத்தா மேல் நோக்கி பாவிக்கப்படணும். மேல் நோக்கி பாவிக்கணும். தொகுதிக்கு மேல் நோக்கி, தொகுதி மேல் நோக்கி இயங்குதாண்டு கேட்டால் இல்லை. எது இல்லை? ஆப்பு மேல் நோக்கி இயங்கல. ஆனா இந்த துணிக்கைக்கு நிலைக்குத்தான இயக்கம் ஒன்று இருக்கு. நிலைக்குத்தான இயக்கம் ஒன்று இருக்கு. ரைட், பார்ப்போம். என்ன பண்ணி பார்ப்போம். ஆப்பு தொகுதிக்கு இங்க பார், தொகுதிக்கு அதே F = ma நிலைக்குத்தா மேல் நோக்கி பாவித்தா நிலைக்குத்தா தொகுதிக்கு நிலைக்குத்தா நிறைய விஷயங்கள் மேல் நோக்கி தாக்குதுடா. தொகுதிக்கு நடுக்கோல இந்த R1 இந்த R1 வராது, இந்த கேபிட்டல் R வரும். அப்போ அதை போடுவோம். கேபிட்டல் R மைனஸ் கேபிட்டல் MG மைனஸ் ஸ்மால் mg சமன். அவ்வளோதான் விஷயம் தாக்குது. கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் நிலைக்குத்தா, வேற எந்த விஷயமும் தாக்கலை. தாக்குது உண்மையாக இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். தொகுதி தானே தொகுதிக்கு எடுக்கக்குள்ள இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ எம்ஏ போடக்குள்ள இந்த ஆப்பு இந்த நிலைக்குத்தா மேலே இயங்குதாடா? இல்லை. அப்போ அது வராது. அது உனக்கு விளங்கணும். அப்போ அந்த ஆப்புற திணிவுத்தர நிலைக்குத்தார்முடுகள் 0. இதெல்லாம் எழுத தேவையில்லை, உனக்கு தெரியணும். ரைட். மற்ற எம்ன்ற திணிவைப்பார். எம்ன்ற திணிவு நிலைக்குத்தா மேல் நோக்கி இல்லை, கீழ் நோக்கி இருக்கு எம்முக்கு. அவன் மைனஸ் இதை பிரிச்ச ஒரு கீழ் நோக்கியும் கிடையாம வரப்போகுது. இவர் தான் வரப்போறார் ஆர்முடுகளுக்கு. அங்கே ஆர்முடுகள்ற பங்கு கொள்றால் இவராக தான் இருப்பார். ஆனால் மைனஸ், ஆனால் என்ன? மைனஸ் எஃப் சைன் அல்பா. சரி, இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஆர் சமன் கேபிட்டல் எம்ஜி பிளஸ் ஸ்மால் எம்ஜி, அங்கே ஒரு மைனஸ் எம் சைன் அல்பா. எஃப் உனக்கு தெரியும், ஏற்கனவே கண்டிருக்கா. என்ன? கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் ஜி சைன் அல்பா முழுவதின் கீழ் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்பா. உனக்கு தேவைன்னா நீ சுருக்கி எடுக்கலாம். டேய் இது ரெண்டுக்குள்ளேயும் இருந்து இப்போ இதில் கொஞ்சம் சுருக்கலை பார். இதுக்குள்ளே கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் ஜி, இதுக்குள்ளேயும் அதே ஆள் இருக்கார். நான் ரெண்டு பேரையும் பொது எடுத்தால் இதுக்குள்ளே 1 மைனஸ் எம் சைன் வர்க்கம் அல்பாண்டு வருவார். கீழே கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்பா. எழுத்து விளங்காட்டிலும் நான் அந்த சொல்லி தான் எழுதுறேன். எம் சைன் வர்க்கம் அல்பாவின்கள் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்பா. நான் சொல்கிறத கேட்டாலே உங்களுக்கு அதை எழுதி கொள்ளைகள் மாதிரி இருக்கும். பெரும்பாலும் எழுத்து விளங்கும். சரி, அப்போ ஆர் சமன் இதை போமாசி எடுத்து சுருக்குவோம். இங்கே கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் ஜி, கேபிட்டல் போமாசி எடுத்தால் எம் சைன் வர்க்கம் அல்பா மைனஸ் எம் சைன் வர்க்கம் அல்பாண்டு வரப்போகுது. கீழே என்ன வரப்போகுது? கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்பா. இவரும் வெட்டப்பட்டால் ஆர் கேபிட்டல் ஆர் சமன் கேபிட்டல் எம் பிளஸ் எம் ஜி கீழே கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்பா. ரைட். இது என்ன? இந்த தாக்குற ஆரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மூணாவது கேள்விக்குரிய இதுவும் கண்டாச்சு. சரியா பிள்ளைகள்? மூணாவது கேள்வி அதில் நான் 4 கேள்வி எழுதியிருந்தேன். அது 4ல் மூணாவது கேள்விக்குரிய விடயத்தையும் கண்டுபிடிச்சோம். சரியா? என்ன செஞ்சோம்? தொகுதிக்கு நிலைக்குத்தா மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம். தொகுதிக்கு பாவிக்கக்குள்ள மேல் நோக்கி பாவிக்கக்குள்ள ஆர் மேல் நோக்கி தாக்குது.
தொகுதிக்கு பாதிக்கணும். இந்த R1 கேன்சல் ஆகிடும். எம்ஜி கேபிட்டல் எம்ஜி கீழ் நோக்கி தாக்குது. அவ மேல் நோக்கி நான் எடுக்கிறதால மேல் நோக்கி தாக்குற கேபிட்டல் ஆர் ப்ளஸ் மற்ற ரெண்டும் மைனஸ் கீழ் நோக்கி தாக்குது. அங்கே ஆர்முடுகள் எடுத்தால் இந்த ஆப்பு வந்து நிலைக்குத்தா இயங்கலையே, கிடையாது தான் இயங்குது. அப்போ நிலைக்குத்த ஆர்முடுகள் இல்லை, பூஜ்ஜியம். ஆனால் இந்த துணிக்கைக்கு ஆர்முடுகள் இருக்கிறேன். ஜப்பான் பிரித்த ஒரு எஃப் கொஸ் அல்ஃபா எஃப் சைன் அல்ஃபா. இவரும் பங்கு கொள்ள மாட்டார், இவரும் பங்கு கொள்ள மாட்டார், இவரும் பங்கு கொள்ள மாட்டார், இவர் வருவார். நிலைக்குத்தத்தை எடுக்கிறோம். அப்போ அதை பயன்படுத்தி அப்போ இவர் ஆர்முடுகள் கேபிட்டல் என்ற ஆர்முகள் பூஜ்ஜியம் போட்டு சுருக்கி எடுத்துக்கிட கவலைதண்டா சுருக்கி இந்த கோவையை எடுத்து கிடக்கு வேண்டால் இதில் பார் எம்ஜி கேபிட்டல் எம்ஜி ஸ்மால் எம்ஜி அங்கே போனால் ப்ளஸ் கேபிட்டல் எம்ஜி ஸ்மால் எம்ஜி இங்கே மைனஸ் இருக்கு, அது மைனஸ் போட்டேன். எம் சைன் அல்ஃபா எஃப்க்கு பதிலாக இவரை கொண்டு போய் பிரதிட்டு கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் ஜி சைன் அல்ஃபா கேபிட்டல் எம் ப்ளஸ் எம் சைன் வர்க்கம் அல்ஃபா பிரதியிட்டால் அவரை கொண்டு வந்து இங்கே பிரதிட்டு அதில் ப்ளஸ் எம் சைன் வர்க்கம் அல்ஃபா இங்கே மைனஸ் எம் சைன் வர்க்கம் அல்ஃபா பெய்தரும். போனால் கேபிட்டல் எம் மட்டும்தான் மிஞ்சும். அவரால் இவரை பெருக்கின் சுருக்கி இந்த விடை எடுத்தால் சரி. சரியா இல்லையா? சரி, இப்போ நம்ம 4வது விஷயத்துக்கு போவோம். 4வது விஷயம் அப்போ 3 விஷயம் கண்டாச்சு. அப்போ 3வது விஷயம், இந்த 3வது விஷயம் என்ன? இந்த ஆர் கண்ட விஷயம். ரைட், இனி எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் பிள்ளைகள். இந்த ஆர் தான் அந்த சுருக்குனை தான் வரும், அது இந்த போட்டிருக்கேன். ரைட், இனி எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். அடுத்த 4வது கேள்வியை செய்ய போகிறேன். கவனம். நாலாவது கேள்வி என்னவா? 4வது கேள்வி உண்மையா? இந்த ஆப்பில் சாக்குறதா அல்ல, ஆப்பில் சாக்குற துணிக்கையில் சாக்குற இந்த மருதாக்கம் R1 காணணும். நான் தனியாக ஆப்புக்கு மட்டும், யாருக்கு மட்டும்? ஆப்புக்கு மட்டும் கிடையா பார்க்க, ஆப்புக்கு மட்டும் நல்லா விளைக்கணும். ஆப்புக்கு மட்டும் கிடையா எஃப் சமன் எம்ஏ பாவிக்க போகிறேன். ஆப்புக்கு மட்டும் கிடையா எஃப் சமன் எம்ஏ பாவிக்க போகிறேன். பாய்ச்சால் ஆப்பை உண்மையா ஜப்பார் நான் இதில் உங்களுக்கு சும்மா சின்னதாக்குறேன். அந்த துணிக்கையால் ஒரு மருதாக்கம் இப்படி கொடுபடுது தானே R1. இப்போ R1 பிரித்த கூறு வரண்டா ஜப்பார். R1 பிரித்த கூறு வரப்போகுது. இவர் அல்ஃபா என்றால் சரியா என்ன இதில் குறிச்சி என்றால் அல்ஃபா 90 மைனஸ் அல்ஃபா 90 மைனஸ் அல்ஃபா அல்ஃபா இவர் 90 மைனஸ் அல்ஃபான்னு வரும். சரியாடா? வேண்டாம் அப்படி போடுவேன். இவர் அல்ஃபா, அப்போ இவர் 90 மைனஸ் அல்ஃபா, இவர் அல்ஃபா, இவர் 90 மைனஸ் அல்ஃபான்னு வரப்போகிறார். இவ்வளோ 90 மைனஸ் அல்ஃபா. ஏன்னா நான் கிடையா பாவிச்சக்குள்ள ஆப்புக்கு மட்டும் கிடையா பாவிச்சக்குள்ள ஆப்பு உணர்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் இந்த R1 தான். கிடையா R1 பிரிச்ச ஊர் R1 சைன் அல்ஃபா, R1 சைன் அல்ஃபா கிடையா தாக்குவது R1 சைன் அல்ஃபா. வேற எந்த விஷயம் தாக்கல கிடையாது. ஆப்புரத்தினு கேபிட்டல் M இன்டு எஃப். இப்போ இதுலேருந்து R1 காணல் மகான்லதா காணலும். R1 சமன் R1 சைன் அல்ஃபா. உனக்கு கேபிட்டல் எஃப் தெரியும். என்ன? எம்ஜி கேபிட்டல் எம் இன்டு எம்ஜி சைன் அல்ஃபா கொஸ் அல்ஃபா முழுவதின் கீழ் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம்ஜியில் ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்ஃபா, ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்ஃபா, ஸ்மால் எம் சைன் வர்க்கம் அல்ஃபா. சரியா? இதிலிருந்து நீ R1 கண்டால் R1 சமன் கேபிட்டல் M இன்டு எம் ஜி சைன் அல்ஃபா கொஸ் அல்ஃபா முழுவதின் கீழ் இந்த சைன் அல்ஃபா வந்து சைன் அல்ஃபா வெட்டுப்படண்டா. சைன் அல்ஃபா வெட்டுப்படும். சைன் அல்ஃபா வெட்டி
sin ஆல்ஃபா வெட்டுப்பட்டால் mmg cos ஆல்ஃபா முழுவதின் கீழ் கேபிட்டல் M + ஸ்மால் m sin வர்க்கம் ஆல்ஃபா. சரியாடா? அப்போ என்னென்றால் 4 வகையான விஷயங்கள் பார்த்தோம். ஆப்பு சம்பந்தமாக நீ ஆப்பு வழியே ஆர்முடுகள், அது இயங்குகிற வழியே ஆர்முடுகள், ஒரு இயங்குகிற பொருளுக்கு மேலே இன்னொரு பொருள் வச்சு அந்த பொருள் இயங்குதுன்றால் அந்த இயங்குகிற திசையில் நீ ஆர்முடுகளை குறித்தா உண்மையிலே அந்த பொருள் சார்பான ஆர்முடுகள் தான் நீ குறிக்கிற. அந்த எஃப்ன்றது இந்த ஆப்பு சார்பான இயங்குகிற ஆப்பு சார்பான ஆர்முடுகள் தான் அது. ஏன்னா ஆப்பும் இயங்கிட்டு இருக்கீங்க கிளப்பம். அப்போ நீ அதை பூமி சார்பான ஆர்முடுகளுக்கு எடுக்கணும். பூமி சார்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமி என்ன செய்யுது, பூமி சார்பு என்ன செய்யுது, இந்த ஆப்பு தொகுதி ஃபுல்லாக இங்கே இயங்குது. அதே டைமில் இவர் ஆப்பு வழியாக இங்கேயும் இயங்குறார். அவர் இங்கேயும் போகிறார் இங்கேயும் போகிறார். அவர் தான் நம்ம வெளியே இருந்து பார்க்குற ஆளுக்கு விளங்குகிற இயக்கம். அவர் 2 பக்கமும் போகிற மாதிரி ஒரு விளைவுலான இயக்கம் ஒன்று இருக்க அவருக்கு. சரி, அப்போ அதை இப்படித்தான் கண்டுபிடிக்கிறார். அவர் இந்த திசையிலையும் போகிறார் இந்த திசையிலையும் போகிறார். பயன்படுத்தி நம்ம என்ன சார்பு ஆர்முடுகள், பூமி சார்பான ஆர்முடுகள் எடுக்கிறோம். எடுத்து நீ வளமையாக செய்கிறது தான் கேள்வி. அப்போ வளமை என்ன செய்வோம், இந்த துணி இந்த தொகுதிக்கு கிடையாது பாய்ப்போம், துணிக்கு இந்த திசையில் பாய்ப்போம், அதில் இந்த ஸ்மால் எஃப்ஐயும் கேபிட்டல் எஃப்ஐயும் கண்டுபிடிப்போம். பிறகு இதில் தாக்குற ஆரம் இந்த மறுதாக்கத்துக்கு தொகுதிக்கு மேல் நோக்கி F=ma பாவிச்சு தொகுதிக்கு மேல் நோக்கி F=ma பாவிச்சு கேபிட்டல் ஆரை காணுவோம். அதுக்கு பிறகு ஆப்புக்கு மட்டும் கிடையாது பாவிச்சு இந்த R1 கண்டு இந்த கேள்வியை முடிச்சிருக்கு. சரியா? நம்ம இதை எழுதி எடுங்க. அடுத்து என்னன்றதை பார்ப்போம்.
சரியா பிள்ளைகள்? இன்னொரு கேள்வி பார்ப்போம். இன்னொரு கேள்வி ஒன்று பார்ப்போம். பார்த்தா அதோடைய போதும்டா. இப்போ பாஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சர் மற்றது எல்லாம் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாம் பார்ப்போம். முதல்ல ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் நாளைக்கு. என்னென்னா நீ பாஸ் பேப்பரோட எடுக்கணும். நாளைக்கு நாளைக்கு அடுத்த கிளாஸில் நீ பாஸ் பேப்பரோட ரெடி ஆயிரு. சரி ரைட். நான் அடுத்த கேள்வி ஒன்று பாரு, எப்படி பார்ப்போம். இதை அழிக்கிறேன். சரியா பிள்ளைகள்? அந்த படம் இதில் என்னென்ன தரவுகள் தந்திருக்கு. இவர திணிவு கேபிட்டல் எம் ஆம், இவர திணிவு கேபிட்டல் எம், இவர திணிவு ஸ்மால் எம். ரைட். நீலா இலை இது ஒப்பமான ஆப்பு, ஒப்பமான தரையில் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நிலைத்த புள்ளியில் இலை ஒன்று கட்டப்பட்டு அதன் மற்ற நுனி எம் திணிவுடைய ஒரு துணிக்கையில் இணைக்கப்பட்டு அந்த துணிக்கு ஆப்பின் மீது வைக்கப்பட்டது. சரியா பிள்ளைகள்? ரைட், இருக்கட்டும். இப்போ என்னென்றால் முதலாவது கேள்வி என்னண்டா, இதில் துணிக்கீர ஆர்முடுகள், இந்த ஆப்புற ஆர்முடுகள் தான் கேள்வி. சரியா? இப்போ நான் இதில் விசைகளை குறிக்க போகிறேன். கவனி. விசைகளை குறித்தால் முதலாவது விசை பரிப்படம், அதை குறி. ஸ்மால் எம்ஜிஎஸ் ஆகும். இதில் அல்ஃபா கோணம் அல்ஃபான்றது. இவரில் கேபிட்டல் எம்ஜி தாக்கும், கேபிட்டல் எம்ஜி. இவரில் ஒரு மறுதாக்கம் தாக்கும் R2. இவரில் மறுதாக்கம் இங்கே தாக்கும் R1. அதே மாதிரி இங்கே ஒரு R1. அது மட்டுமா இந்த துணிக்கையில் ஒரு T, இந்த தொகுதிக்கு இந்த சேர்த்த மாதிரி ஒரு T தாக்கப்படும். இங்கே குறிக்க தேவையில்லை. என்ன நிலையான இந்த செவத்தை எழுத்துட்டு போகிறலே. சரியா? அதுக்கு குறிக்க தேவையில்லை. உலக குறிச்சா போதும். சரியா? இப்போ சமன்பாடுகளை குறிக்க முந்தி இந்த ஆர்முடுகளை பற்றி பார்ப்போம். ஆர்முடுகள் என்ன? ஆர்முடுகள் பூமி சார்பாக இந்த கேபிட்டல் எம் ஆப்புற ஆர்முடுகள் இந்த இங்கே திசையில் நான் கேபிட்டல் எஃப்னு எடுக்கிறேன். இருக்கட்டும். இதில் சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இங்கே பார். நான் இந்த இலையை அளந்து எழுதும்போது சில ஆட்களுக்கு நேரடியாக வழங்கிடும். இங்கே பார். இவரை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அங்கே பார், இந்த நிலையத்தை முடியா அஞ்சிருந்து இவரை வையின்னு எடுக்கிறேன். இதை பூமி சார்பான நார்மல்களை விடுவோமே. இது இருக்கட்டுமே, இப்போதைக்கு இருக்கட்டுமே. அது இருக்கட்டும். நாளைக்கு ஒரு எழுதுவேன். சரி, வளமையான விஷயம் கப்பிகளில் படித்தது. x+y சமன் என்னடா? இலையின் நீளம் x.+y. சமன் 0. இதிலிருந்து x+y. சமன் 0. அப்போ x யாருக்கு சமன்? x யாருக்கு சமன்? -y. இல்லாட்டி y யாருக்கு சமன்? -x. ஏதோ. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இப்போ y ஒரு அந்த திசையில் இவர ஆர்முடுகள் y. இந்த திசையில் இவர ஆர்முடுகள் x. அப்போ ஆப்புற ஆர்முடுகளும் துணிக்கீர ஆர்முடுகளும் சமன் பருமன்ல. திசைகள் வேறுபடலாம், பருமன்ல சமன்றது விளங்குதா? இந்த இதில் என்ன செல்லுப்படுது? x y சமன். இதை கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் பருமன்கள் சமன்றத இந்த நீளங்கள் இடப்பெயர்ச்சியை குறித்து அதிலிருந்து கண்டுபிடிக்க தெரியணும்.
உண்மையாக இது ஒரு நிலைத்த புள்ளி, நீ நல்ல விளங்கிக்கள், இது நிலைத்த புள்ளி ஆப்பில். அப்போ நீ குறிக்கிற இந்த ஆர்முடுகள் இந்த துணிக்கைக்குரிய ஆப்பு சார்பான ஆர்முடுகள், துணிக்கைக்குரிய ஆப்பு சார்பான ஆர்முடுகள் தான் நீ குறிக்கிற இந்த y டபுள் டாட் இருக்கிற. இப்போ நான் இந்த எக்ஸ் டபுள் டாட்டை இந்த திசையில் இப்படி குறிக்கிறேன், கேபிட்டல் F. அப்போ இந்த திசையில் எக்ஸ் டபுள் டாட்னா இந்த திசையில் எக்ஸ் டபுள் டாட் மைனஸ் எஃப் எல்லாம் சேர்ந்து இது கேபிட்டல் ப்ளஸ் எஃப் ஆயிரும். அப்போ y டபுள் டாட் என்ன ஆயிரும்? கேபிட்டல் எஃப். அப்போ y டபுள் டாட் இந்த திசையில் இவர் ஆர்முடுகள் கேபிட்டல் எஃப், இவர் ஆர்முடுகள்னா கேபிட்டல் எஃப். ரெண்டு வர்ற பருமன்களும் சமம். ஆனால் இந்த ஆர்முடுகள் யார் சார்பான ஆர்முடுகள்? பூமி சார்பான ஆர்முடுகள். இந்த ஆர்முடுகள் துணிக்கைக்குரிய ஆப்பு சார்பான ஆர்முடுகள்ன்றதை நீ விளங்கி எடுக்கணும். ஏன் நான் குறிச்சது எங்கே இருந்த ஆப்புல இருந்த துணிக்கை சார்பாக, ஆப்புல இருந்த நிலையான புள்ளி சார்பாக குறிச்சிருக்கேன். அப்போ ஆப்பு சார்பான ஆர்முடுகள் தான் இவர். இப்போ என்னென்றால் நான் குறித்தது ஆப்பு சார்பான ஆர்முடுகள் இந்த துணிக்கை. நான் என்ன சார்பான ஆர்முடுகள் எடுக்கணும்? பூமி சார்பான ஆர்முடுகள் எடுக்கணும். அப்போ உண்மையாக இந்த துணிக்கை இப்படி எங்கிறதோடு இந்த ஆப்பு இங்கே வாரத்தால் தொகுதி இப்படி இயங்க போகுது. இங்களையும் இயங்கி இந்த துணிக்கைக்கு இயக்கம் இந்த திசையில் இருக்கு, கேபிட்டல் எஃப் ஆர் இந்த திசையிலையும் இருக்கு. இவர் ஆல்பா, இவர் சரி. இதிலேருந்து இந்த எஃப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட வேலை. எஃப்ஐயும் டியையும் வேண்டாம் கண்டுபிடிப்போம். இயக்க சமன்பாடு தொகுதிக்கு எல்லாருக்கும் எஃப் சமன் எம்ஏ பாவிக்கப்புறம் இந்த திசையில் பாவிச்சால் பார்த்தீங்கன்னா இதால் தொகுதிக்கு இதால் வெட்டுவோம், இதால் இப்படி வெட்டுவோம். வெட்டினால் இந்த பார் டி ஒன்று சாக்கு, இந்த டி ஒன்று சாக்கு. அப்போ டி சமன் டி வேறு விசைகளில் டி ஒன்று சாக்குது. இந்த டீக்குரிய இன்னும் ஒரு டி கேன்சல் ஆயிடும், ஒரு டி கேன்சல் ஆயிடும் தொகுதிக்கு எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ கிடையா வேறு எந்த விஷயம் இல்லை. சமன் சமன் எம்ஏ, எம்ஏ கேபிட்டல் எம்முக்குரிய கேபிட்டல் எம். அவர் பூமி சார்பான ஆர்முடுகள் எனக்கு தெரியும், தரிக்கு எஃப், தரிக்கு எஃப். நான் இங்கே குறிச்சிருக்கிறது துணிக்கை எம் ஸ்மால் எம்ற பூமி சார்பான ஆர்முடுகள் தான் இது குறிச்சிருக்கிறது. அவர் துணிக்கை ஸ்மால் எம்ற எம்ஏ எழுதும்போது நான் இந்த திசையில் பாவிக்கிறேன். எஃப் கொஸ் அல்ஃபா இந்த திசையில் இருக்கும். அப்போ கேபிட்டல் எஃப் மைனஸ் ஸ்மால் எஃப் கொஸ் அல்ஃபான்னு வரப்போகுது. அப்படி வரப்போகுது. இதுலேருந்து வேணும்னால் டி எல்லாத்துக்கும் எஃப்ஐ பொது எடுத்தால் கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் மைனஸ் எம் வேண்டாம் எம் இப்படி போடுவோம் 1 மைனஸ் கொஸ் அல்ஃபா. சரியா? எல்லாத்துக்கும் வந்து எஃப்ஐ பொது எடுத்து கிடக்கு டி. அடுத்தது வந்து துணிக்கைக்கு. அடுத்தது யாருக்கு? துணிக்கைக்கு. துணிக்கைக்கு அது இயங்குற திசையில் இந்த திசையில் பாவிக்கும். இந்த திசையில் பாவிச்சால் எம்ஜி சைன் அல்ஃபா, எம்ஜி சைன் அல்ஃபா மைனஸ் டி, எம்ஜி சைன் அல்ஃபா, எம்ஜி சைன் அல்ஃபா மைனஸ் டி தாக்க போது இந்த R1 விசைகள் தாக்காது, துணிக்கைக்கு மட்டும்தான் பாவிக்கிறது. சமன் அதுக்குரிய எம்ஏ போட்டி என்றால் இந்த திசையில் கேபிட்டல் எஃப் மைனஸ் ஸ்மால் எஃப், இந்த கேபிட்டல் எஃப் கொஸ் அல்ஃபா பிரிஜாவூர் அப்படி போகும். இப்போ எம்ஏ வெட்டினால் ஜி சைன் அல்ஃபா மைனஸ் டி, இதிலேருந்து எஃப்ஐ பொது எடுத்தால் 1 மைனஸ் கொஸ் அல்ஃபான்னு வரப்போகும். போனைக்கு ரெண்டு சரியாக்கணியம், ரெண்டு சமன்பாடு. உண்மையாக இவரையும் ஆர்முடுகள் பருமனில் சமன்றது நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சோம்?
தரிக்கிறத வச்சு. சரியா? இந்த புள்ளி நிலைத்த புள்ளி ஆப்பில் உள்ள நிலைத்த புள்ளி சார்பாக எடுத்தாலும் இது ஆப்பு சார்பான ஆரம்பிக்கும். அப்போ இலையின் நீளத்தை வச்சு பயன்படுத்தி ரெண்டரையும் பருமன்கள் சமன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். மிக கவனமாக இருக்கணும். சரியா? ரைட். இப்போ இதில் என்னடா செய்யலாம்? ரெண்டையும் கூட்டி விட்டால் இவர் 1 இவர் 2 1 + 2 கூட்டினால் -t + t வைத்திரம் g sin α எழுத்து விளங்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக எழுதுறேன், இடம் இல்லை. இப்போ இதில் ரெண்டையும் கூட்டக்குள்ள எஃப்ஐ நீ பொதுவாக எடுக்கலாம். இது ரெண்டுலையும் யாரை எஃப்ஐ பொதுவாக எடுத்தால் உண்மையாக இதில் m small m 1 - cos α + 1 - cos ஆல்ஃபான்னு வரப்போகுது. அப்போ இதில் g sin α வேணுமென்றால் இது ரெண்டுக்குள்ளையும் m பொதுவெடுத்த 1 - cos α m + 1 cos ஆல்ஃபான்னு வரப்போகுது. இதற்கு 1 - cos ஆல்ஃபா பொதுவெடுத்த இங்கே m இங்கே 1. சரியாடா? இப்போ இதில் வந்து கேபிட்டல் எஃப் கண்டால் g sin α முழுவதின் கீழ் கேபிட்டல் M + ஸ்மால் m + 1 cos ஆல்ஃபா. சரி, ரைட். இதில் கேபிட்டல் எஃப் காண்றிருக்கேன். நீங்கள் கேபிட்டல் எஃப்க்கு பதிலாக பிரதியிட்டு யாரை காணலாம்? டீயை காண இயலும். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நம்ம தேவையான விளக்கங்கள் என்ன மாதிரி என்ன குறிக்கிறது, எப்படி சார்பு ஆர்முடுகள் குறிக்கிறது எல்லாமே என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. ரைட். அடுத்தது வந்து இந்த 2வது கிளாஸும் உங்களுக்கு யூடியூப்பில் போடுபடும். அதுக்குரிய சேனல் வந்து அதில் வந்து இந்த கேள்விகள் இதுக்குரிய கேள்விகள் வந்து அந்த சேனலில் நான் போடுவேன், வாட்ஸ்அப் சேனலில். அதில் லிங்க் இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் அந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்காமே, அதை என்ன செய்யுங்க, அதையும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் கூட்டாளி மாதிரி இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை பெற்று பயன்பெறதுக்கு உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்துங்க. இது தொடர்ச்சியாக நடக்கும் கிளாஸ், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தொடர்ச்சியாக அந்த கிளாஸ் நடக்கும். இப்போ வார் இவ்வளோ விஷயத்துக்குள்ளேயும் உனக்கு நிறைய தெளிவுகள் வந்திருக்கும். இப்போ பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள இந்த பாஸ் பேப்பரில் எப்படி இந்த கேள்விகள் வந்திருக்கு, என்ன மாதிரி அந்த கேள்வியை உடைக்கிறது, உண்மையாக நிறைய பேருக்கு அந்த கேள்வி உடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. அப்போ அதெல்லாம் என்ன மாதிரி உடைக்கிற சகலதும் சொல்லித்தரப்படும். அடுத்தது பிள்ளைகள் இனி அந்த நடக்கிற கிளாஸ் லைவாக நடக்கிற இங்கே ஃபிசிக்கலாக நடக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு லைவாக இங்கேயும் போடுறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்துட்டு தான் இருக்கும். அதை கட்டாயம் செய்வோம். ஜூம்லேயோ அல்லது யூடியூப் லைவ்லேயோ ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம் தானே, வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு உண்மையாக ஜூம் தான் சரி. நீங்கள் வேண்டாம் யூடியூப்பில் கமெண்ட் தான் அடிக்கலாம். அந்த கமெண்ட்டை பார்த்து தான் நான் என்ன செய்யலாம், அதுக்குரிய விளக்கம் தரலாம். சம்டைம்ஸ் ஜூமுக்கு மாறுறது சிறந்தது மாதிரி இன்றைக்கி பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நான் படிப்பிக்கிறது வந்து சேர்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு முறையில் ஒரு வழியை கையாளுவோம் நாங்கள். சரியா? அடுத்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, கிளாஸுக்கு பார்க்குறாங்க, கிளாஸுக்கு வரணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட பேரையும் உங்களோட பெட்ஜையும் போட்டு எந்த இடம்ன்றதையும் போட்டு என்ன அழகுக்கு வரப்போகிறீங்க என்ன மாதிரின்றதை நீங்கள் அந்த அட்மின் நம்பரோட நீங்கள் அட்மினோட கதைச்சி கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? வேறு இனி உங்களுக்கு டவுட்ஸ்கள் இருக்கலாம், அதை நீங்கள் கொமெண்டில் போடுங்க. நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு அதை வழங்கப்படுத்துறதுக்குரிய ஏற்பாடை செய்கிறேன். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ கிளாஸை நிறைவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். சரியா பிள்ளைகள்?